லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதாவுக்கு இடையேதான் போட்டி ஏற்பட்டிருப்பதாகவும் திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினரும் கோவை வேட்பாளருமான ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கோவை தொகுதியில் பாரதிய ஜனதாவின் வேட்பாளராக அக்கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். பிரச்சாரத்துக்கு இடையே செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன் திமுக மற்றும் அதிமுகவை வீழ்த்த பாரதிய ஜனதா தலைமையில் வலுவான அணி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்தியில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் மௌன புரட்சி செய்வதாகவும் கூறினார். தமிழகத்தில் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி என்றும் திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கம்யூனிஸ்டுகள் காணாமல் போய்விட்டதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். உண்மையான போட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையிலே மட்டும்தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி 3வது அணியாக தொலை தூரத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். மோடியை பிரதமராக வர வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தமிழகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி தமிழகத்தில் 39 இடங்களிலும் வெற்றி பெறப் போகிறது. ஒரு மௌன புரட்சி மக்களிடத்திலே உருவாகிக் கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி பிரதமரானால் மின்வெட்டு மற்றும் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார்.